பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். என்ன நாள் சொல்லுங்க பார்க்கலாம்? உமன்ஸ் டே, பெண்கள் தினம், மகளிர் தினம். உலகமெங்கும் பெண்களை நம்ம கொண்டாட வேண்டும் என்று இந்த நாளில் அவங்களுக்காக ஒரு தினத்தை நியமிச்சிருக்கிறாங்க. இந்த நாள் என்ன செய்யணும்? பெண்களை நினைத்து இந்த பெண்களை சிருஷ்டித்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லி பெண்களுக்காக விசேஷமா ஜெபம் பண்ணணும். ஏனென்றால் ஆண்டவர் பெண்களை ஏன் உண்டாக்கினார்? மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு ஏற்ற துணை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் பெண்ணை உண்டாக்கினார் என்று ஆதியாகமத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்ப மனிதனுக்கு ஒரு ஏற்ற துணை ஒரு பெண் தான். பெண் இல்லாம மனிதன் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு தாய் என்கிற ஒரு பெண் அவசியம். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்நாள் முழுவதும் தனக்கு துணையாய் இருக்க ஒரு பெண் இருந்தாதான் சந்தோஷமா மகிழ்ச்சியாய் ஒரு ஆறுதலாய் வாழ முடியும். அவனுடைய எதிர்காலத்திற்கு ஆசீர்வாதமாய் ஒரு சந்ததி பெருக வேண்டுமானால் அங்கே ஒரு பெண்ணினுடைய ஒரு ஆசீர்வாதம் உதவி தேவை. அப்போ தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் போதே ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார். இதுல பெண்கள் தாழ்ந்தவர்கள், ஆண்கள் உயர்ந்தவர்கள் அந்த சிந்தையே இருக்கக்கூடாது. எல்லாரும் தேவனுக்கு முன்பாக சமம். அதனால பெண்களை நாம நேசிக்கணும். அவங்களுக்கு ஆண்கள் பாதுகாப்பா இருக்கணும். இன்னைக்கு உலகத்துல பெண்களுக்கு இழைக்கப்படுகிற தீமைதான் கொடிதாய் இருக்கிறது. அது ரொம்ப இருதயத்தை வேதனைப்படுத்துகிற காரியம். எந்த தேசத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ அந்த தேசம் தேவனுடைய சாபத்துக்குள்ளாகிவிடும். நிறைய தேசங்கள் இன்றைக்கு சாபத்துக்குள்ளாக காரணம் அதுதான். அவங்க பெண்களை பாதுகாக்க தவறும் பொழுது அங்கே கர்த்தருடைய கோபத்தை சந்திக்க வேண்டியது வரும். என்னால் இந்த பெண்கள் பலவீன பாண்டமானவர்கள், நம்ம பாதுகாப்புக்கு உட்பட்டவர்கள். அதனால ஆண்கள் பெண்களை கனப்படுத்தணும், நேசிக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். பெண் குழந்தைகள், பெண் வாலிப பிள்ளைகள், வயசானவங்க, பெரியவங்க, விதவைகள். பெண்கள் தான் விதவைகள்னு குறிப்பிடப்படுது. ஆண்டவர் உங்க மேல ரொம்ப கரிசனை அன்புள்ளவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் விதவைகளின் தேவன் கூட. அப்படியே நாள் பெண்கள் எவ்வளவு முக்கியமானவங்கள் என்று வேதம் சொல்லுது பார்த்தீங்களா? அப்போ பெண்களை நம்ம ரொம்ப நேசித்து அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள், பெண்கள் வாலி பிள்ளைகள் கற்பழிக்கப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க, அவமானப்படுத்துறாங்க. இந்த செய்தி பார்க்கும்போது உண்மையிலே என் இருதயத்துல ரொம்ப வேதனை உண்டாகும். நான் அதுக்காக ஜெபம் பண்ண கண்ணீர் தான் வரும். என்ன தேவன் அதற்காய் பாரப்படுகிறார். அதனால பெண் பிள்ளைகளுக்கு தீமை உண்டாக்கும்படி யார் நடந்து கொண்டாலும் அந்த சாபம் தலைமுறை தலைமுறையாய் பாதிப்பை உண்டாக்கும். நிறைய பேர் அதை உணர்வது இல்லை. பணம், பதவி, செல்வாக்கு எதையும் செஞ்சிடலாம், பெண்களுக்கு என்ன தீமை செய்தாலும் தப்பிடலான்னு நினைக்கிறாங்க. தப்ப முடியாது. தேவனுடைய கோபாக்கினைக்கு தப்ப முடியாது. அந்த குடும்பமே சாபத்துக்குள்ளாகி தன் சந்ததியாய் பாதிக்கப்பட்டு விடும். அதை மனதிலே கொள்ள வேண்டும். அதனால லூக்கா 1:28 தேவதூதன் மரியாளிடத்தில் தோன்றி, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று வார்த்தை சொன்னார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு ஒரு பெண்ணை தெரிந்து கொள்ளுகிறார், ஒரு கர்ப்பத்தை தெரிந்து கொள்ளுகிறார். அப்படித்தான் தேவ திட்டம் நிறைவேற முடியும். ஒரு பெண்ணினுடைய உதவி இல்லாம தேவ திட்டம் நிறைவேற முடியாது. அதற்காக தேவன் ஒரு பெண்ணை தெரிந்தெடுத்து, நீ கிருபை பெற்றவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி வாழ்த்துவதையும் அந்த பாக்கியத்தை மரியாள் அவர்கள் பெற்றுக்கொண்டதையும் வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில பெண்களாயிருக்கிற நீங்கள் பாக்கியவதிகள். ஆண்டவர் உங்க மேல ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார், கரிசனை வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பார்வையில் இருக்கிறீங்க. அதனால நீங்க ஆண்டவருடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதம் இருக்கணுமானா தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மரியாளுக்கு அந்த கிருபை கிடைத்தது காரணம் என்ன தெரியுமா? தெய்வ பயம் அவளுக்குள்ள இருந்தது, பரிசுத்தம் இருந்தது, தாழ்மை இருந்தது. அதனால அப்ப நீங்கள் உங்களை தாழ்த்துன ஆண்டவருக்கு முன்னால உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள அர்ப்பணித்துக் கொள்ளணும். இயேசோடு இருக்க பழகி கொள்ளுங்க. ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருக்கும். உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தும். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த மகள்
இந்த தாய், இந்த குழந்தைகள், இந்த பெண் பிள்ளைகள் எல்லாருக்காக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை அவளை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாத்து கொள்ளும். தகப்பனே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்காக நாங்கள் யாவரும் இணைந்து ஜெபிக்கிறோம். பெண்களுக்கு இழைக்கப்படுகிற தீமைகள் மாறட்டும், கொடுமைகள் மாறட்டும். பெண்களுக்கு விரோதமாய் எழும்பி பலவிதமான தீமைகளை உண்டு பண்ணுகிற சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்பட்டு போகட்டும். பெண் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவங்களை ஆசீர்வாதமாய் வைத்து மேன்மைப்படுத்தும். நாங்கள் அவளுக்காய் ஒரு மனதோடு இணைந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.